வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல கரூருக்கு சிபிஐ விசாரணைக்கு விஜய வர சொல்லிக்கிறாங்க. ஆனா விஜய் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க சிபிஐ டெல்லிக்கு ஏன் நான் போகணும், நீங்க சென்னையிலேயே இதை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல விலாவரியா பார்த்துருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். இதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கறதையும் இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். சரி, ஓகே. இது எப்படி போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ பெருகிற தட்டுப்பாடுகள் உங்களுக்கு தெரியும். கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு, இதை எல்லாம் நாடு முழுக்க அப்படியே அலை மோதுறாங்க மக்கள். மக்கள் எந்த இடத்துல தான் நம்மளுக்கு கேஸ் கிடைக்கும், எந்த இடத்துல நமக்கு சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கும். வணிக சிலிண்டர் மட்டும்தான் டிமாண்ட் போகிறதுக்கு இவங்க பண்ணிக்கிறாங்க. மற்றபடி வீட்டு கேஸோ அல்லது பெட்ரோல் டீசலோ இது ஈஸியா மக்களுக்கு கிடைக்கும். நீங்க பதட்டப்படவே தேவையில்லை. நீங்க அதிகப்படியான டீசலோ பெட்ரோலோ நம்ம வீட்டுல சேமிச்சு வச்சுக்கலாம், அல்லது வீட்டு கேஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதுக்கி வச்சா மட்டும்தான் இங்க தட்டுப்பாடு ஏற்படுமா தவிர, நீங்க நார்மலா எப்பயும் போல இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சில பேர் அது உந்துதல் பண்ணி அதை பதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மீறி பதுக்கிறவங்க மேல 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்திருக்கு. அதனால யாராச்சும் பதுக்கி வச்சிருந்தாவோ இல்ல இல்லீகலா வித்தாவோ நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. வேற வழியே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பதுக்களை சரி கட்டுறதுக்கு இதுதான் சரியான தீர்வு, வேற வழியே கிடையாது. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலவாங்க. அதாவது சிபிஐ எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவம் 41 பேர் உயிர்கள், அது மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்ல நம்ம சொல்லியாச்சு. சரி, ஓகே, என்னப்பா இன்னுமா இது இழுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னுமே இழுப்பாங்க, இன்னும் நிறைய இழுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேற வழியே கிடையாது. இது தோல் மேல ஏறின விக்ரமாதித்தன் தோல் மேல ஏறின வேதாளம் தான் இந்த கதை. வழியே கிடையாது. பதில் சொல்லும் போது அது வேதாளம் விட்டுரும், மீண்டும் தோல் மேல ஏறிக்கிட்டு மறுபடியும் கேள்வி கேட்குங்கிறது தான் ஒரு சிபிஐ விசாரணைக்குள்ள உள்ள கட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம்னாவே சிபிஐ என்ன கேள்விதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகிக்கவே முடியாது. அவங்க அந்த மாதிரி கேள்விகள் தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் லேட்டா வந்தீங்க, ஏன் ஒரு 500 அடிக்கு முன்னாடியே நிறுத்தி பேசியிருக்கலாமே, அது அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் இது பிளான் பண்ணது யாரு, வேற ஊருக்கு தான் போகணும், ஏன் இங்க வந்தீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் கடந்த 12, 19ஆம் தேதிகளிலேயே கேட்டு முடிச்சாச்சு. இப்ப அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா கேள்விகள் கேட்கறதுக்காக தான் விஜய் அவர்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி விஜய் அவர்கள் பேர்ல இந்த இதுல அக்யூஸ்ட் நம்பர்ல இல்ல, அதாவது கேஸ் கிடையாது, விஜய் மேல கேஸ் கிடையாது. பார்வை, அதாவது பாத்தீங்கன்னா இது விட்னஸ் தான் ஒரு விஜய் சேர்த்திருக்காங்க. ஆதவர்ஜுனாவும் சரி, நிர்மல்குமார் சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா புசி ஆனந்த், மாவட்ட செயலாளர் மதியழகன், இவங்க மேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒன்று விட்டு அந்த ஃபைல் பண்ணிக்கிறாங்க. ஆனா விஜய் சார் மேல ஒரு விட்னஸ்னுடைய ரைட்ல தான் விசாரிக்கிறாங்க. இவர் சொல்ல போகின்ற பதில தான் நாளைக்கு என்னவா மாறும் அப்படிங்கிறது தெரிய போகும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, இந்த குடுமி எல்லாம் ஃபுல்லா பிஜேபி பக்கம் இருக்கு. பிஜேபி பக்கம் தாவறதுக்கு விஜய் சாருக்கு வேற வழியே கிடையாது. அங்க போய் தான் ஆகணும், போனாதான் விஜய் சாரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அதாவது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாளைக்கு செந்தில் பாலாஜி போய் என்ன சொல்ல போறாரு, செந்தில் பாலாஜி போய் என்ன, நம்ம ஏன் இப்படி வந்தாங்க, இதுக்கு எனக்கு என்ன சம்மதம், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் என்ன பண்ணேன், நான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வருது, இப்படி ஒரு தட்டு மாதிரி ஒரு கூட்டம் வருது, இது இந்த கூட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் எங்க கட்சிக்காரங்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஆனா மொத்தம் இப்படி ஒரு இஷ்யூ எங்க ஏரியாவில் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியாது. இது கண்டிப்பா ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே போலீஸ் சொல்லிக்கிறாங்க, இவங்க நிறுத்தவே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதே இடத்துல தான் போய் பண்ணாங்க. அப்புறம் இந்த கூட்டத்துல சாவு விழுந்துட்டு இருக்கும்போது கூட அவர் பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. என்னை பத்தி தான் பாடினாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிக்கிறது என்ன, என்னை மட்டும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, மீதி இருக்கிற ஆளுங்க யாரையுமே தேட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப என்னை மட்டுமே கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இப்ப யோசிச்சிருக்காரு.
வேற வழியே இல்லை ராஜா, போய் தான் அவனு, வேற வழி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து செந்தில் பாலாஜி மேலதான் முழு கவனமும் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் தாவேக்கா மட்டும் கிடையாது, போன டைம் மோடி வந்தப்ப ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தப்ப நயினர் நாகேந்திரன் அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 41 பேரை கொண்டது செந்தில் பாலாஜி தான் சொல்லிட்டு பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் நிறைய பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு இருந்த சூழலும் காலகட்டமும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இதை வந்து முன்கூட்டி வச்சாங்க. செந்தில் பாலாஜி மேலதான் முழுக்க முழுக்க வந்து ஒரு காரணம் அப்படிங்கிறது தாவேக்கா ஃபுல்லாவே வந்து போஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் இந்த பெரிய இஷ்யூ ஆகிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வந்து பெரிய குற்றச்சாட்டை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது மறுக்கப்படாத உண்மை. சரி, ஓகே, இது இப்படியே இருக்கட்டும்ப்பா, ஆனா முதல்ல இது எப்படி சுமூகமா முடியுமா முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இப்போதைக்கு முடியிற கேஸ் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது என்னைக்குனாலும் காலை சுத்துற பாம்பு தான், என்னைக்குனாலும் இது கடிக்காம விடாது அப்படிங்கிறது மட்டும் உறுதியான ஒரு உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு உயிர் 2 உயிர் அப்படின்னாவே கஷ்டம்தான், 41 உயிர் அப்படிங்கும் போது வந்து இது பெரிய இஷ்யூவா மாறி இது பெரிய ஒரு பூகம்பமா வெடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இது பெருசா இருந்திருக்கும். இதே விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவைக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஹைகோர்ட் தான் விசாரிக்கணும், கோர்ட் தான் விசாரிக்கணும், தனிநபர் நீதிமன்றம் போட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு. அப்படி சப்போஸ் தமிழ்நாடு அரசு சொன்னபடி நாங்க விசாரிச்சிருந்தோம்னா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த், அவன் வந்து பாத்தீங்கன்னா அருண்ராஜ் எல்லாருமே வந்து ஜெயில தான் இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க அந்த மாதிரிதான் கேஸை கொண்டு போய் தாகிவேக்காவும் உத்தமம் முடிக்கிறதுக்காக தான் இந்த கேஸை வந்து தனி நீதிமன்றம் போட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா கூட இன்றைய தினத்துல அவர் பேசியிருந்தாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, ஓகே, இந்த கரூர் என்னப்பா எப்படிப்பா இது வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து விஜய் கூப்பிட்டு விசாரிச்சாலும் அவர் என்ன சொல்ல போறாரு, இந்த மாதிரி நடக்குன்னு நான் பார்க்கல, நான் வந்து என்னோட கிரவுடு கிளீன் பண்ணிட்டு நான் உள்ள வரதுக்கு 7 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, அல்லது வந்து நான் இதுக்கு முன்னாடி பரப்புரை பண்ண நாமக்கல்ல ஓவர் லேட்டு, அங்கிருந்து நான் கரூர் வர்றதுக்கு எனக்கு போதும்னு ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான் சொல்ல போறாரு, வேற வழியே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விசாரிச்சாலும் அவர் தான் சொல்லுவாரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்திக்கிட்டு வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, எனக்கெல்லாம் எதுவும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கு நான் பொறுப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல போறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இவங்க 2 பேரும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இவ்வளவுதான். இந்த கருத்துக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் விடுங்க, மதியழக, புசி ஆனந்த், நிர்மல்குமார், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அருண்ராஜ் எல்லாத்தையும் விடுங்க, எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. யாரையுமே நீங்க வந்து பிக் கோட்டிங் பண்ணீங்கனாலும் எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. தாவைக்கா வந்து தமிழக அரசு மேல சாட்டும் குற்றம் வைக்கும், தமிழ்நாடு அரசு வந்து தாவைக்கா மேல குற்றம் வைக்கும். ஆனா இறந்து போனது ஒரு அப்பாவி மக்கள் 41 பேர். சரி, ஓகே, அந்த குடும்பங்களுக்கு வந்து நல்ல நிதியுதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பங்களே வந்து பேட்டி கொடுக்குற மாதிரி வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. சரி, ஓகே, இதுக்கு என்னப்பா தீர்வு, என்னதான் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வேற வழியே கிடையாது. அந்த இடத்துல அந்த செருப்பு வீசின அந்த 2 பேர்த்த பிடிச்சாங்கன்னா இந்த கேஸினுடைய டீட்டெயில் கிட்டத்தட்ட வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுங்க 2 பேர் தான் இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவத்தை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாடும்போது தான் அவன் செருப்பு தூக்கி கரெக்டா விஜய் மேல எரிஞ்சான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எரியும் போது எந்த ஒரு கட்சி ஒரு பிடிக்காதவனா இருந்தா கூட செருப்பு தூக்கி அவ்வளவு கூட்டத்துல பப்ளிக்கா எரியும் போது அவன் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்திருப்பான்னு நினைச்சு பாருங்களேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு மட்டும் கிடையாது, அங்கிருந்த எல்லாத்துக்குமே அது டவுட்டா இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கோர்வையா நடந்துகிட்டே தான் இருக்கும். சிபிஐ இன்னைக்கு மட்டும் கூப்பிடல, அவங்க கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. விஜய் சாரையும் சரி, இதுல சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வந்து அவங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ எல்லா கேள்வியும் கேட்டு கம்ப்ளீட்டா முடிச்சா கூட இந்த கேஸ் ஃபைனல் ஆகி கிட்டத்தட்ட வந்து நெருக்கி எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னா கூட மீண்டும் ஒரு 10 கேள்வி எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டு தான் போறாங்க. அது வந்து பதில் சொல்லிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சேத்த மிதிச்சிட்டோம், அது காலில் இருக்கிற அந்த மண்ணு போறவர்களும் கழுவிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஆழமான ஒரு புதகுழி இந்த மாதிரி சிபிஐ கேஸ் அப்படிங்கிறது, அதை தான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே, அந்த 41 உயிர்களுக்கு ஒரு உண்மையான ஒரு தீர்ப்பு கிடைச்சா என்னை விட சந்தோஷப்படுறது இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அது என்ன தீர்ப்பாக இருந்தாலும் சந்தோஷம் தான். அந்த 41 உயிர்கள் செத்ததுக்கு காரணம் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா சிபிஐ அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.